வணக்க நண்பர்களே, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர்போர்ட்ஸ்ல வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்யணும் அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னிலிருந்து விண்ணப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா 2 ஜனவரி 2019 விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்னைக்கும் பார்த்தீங்கன்னா 21 ஜனவரி 2019. விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250. அதுக்கு அடுத்தாக டேட் ஆஃப் பர்த் பிளாக் பார்த்தீங்கன்னா 19 ஜனவரி 1999 அண்டு 1 ஜனவரி 2003 இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து பிறந்திருக்க வேண்டும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸ் ட்ரேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாஸ்டு இன்டர்மீடியட் +2 ஈக்குவலன் எக்ஸாமினேஷன் வித் மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ் அண்டு இங்கிலீஷில் வந்து மினிமம் 50 மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும். அல்லது டிப்ளமோ கோர்ஸ் இன் இன்ஜினியரிங் இன் எனி ஸ்ட்ரீம் இதுலையும் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக குரூப் ஒய் ட்ரேட்ஸ் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பாஸ்டு இன்டர்மீடியட் +2 ஈக்குவலன் எக்ஸாமினேஷன் இன் எனி ஸ்ட்ரீம், அதாவது 12ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா எந்த குரூப் வேணாலும் படித்திருக்கலாம். அதுக்கடுத்த குரூப் 5 மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேட்ஸ் ஒன்லி இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பாஸ்டு +2 இன்டர்மீடியட் ஈக்குவலன் எக்ஸாம் வித் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மினிமம் 50 மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து எதற்கு விண்ணப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸ் ட்ரேட்ஸ்க்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதுக்கடுத்தாக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸ் ஒய் இரண்டுக்கும் வந்து விண்ணப்பிக்க முடியும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 49.99% இருந்தால் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியாது. இதை பார்த்தீங்கன்னா ரவுண்டாக 50% எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. எப்படி எடுத்துக்குவாங்கன்னா 49% எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களுடைய பர்சன்டேஜை வந்து செக் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தாக மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க, அதாவது மினிமம் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 152.5 சென்டிமீட்டர் வந்து இருக்க வேண்டும். இதர தகுதிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. அதுக்கடுத்தாக ட்ரைனிங் பீரியட் வந்து எவ்வளோ சம்பளம் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,600 வந்து தருவாங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட் பண்ணின பிறகு குரூப் எக்ஸ் ட்ரேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 33,100 வந்து பர் மந்த்துக்கு தருவாங்க. அதுக்கடுத்த குரூப் ஒய் ட்ரேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 26,900 பர் மந்த்துக்கு வந்து தருவாங்க. அதர் அலவன்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க, சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதுக்கடுத்தாக ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 14 மார்ச் டு 17 மார்ச் 2019. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொடுத்துருக்கலாம், டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலைவாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.